அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சொல்லுமா. அதாவது இந்த குண்டலி இந்த சக்கரா 7 சக்கரா அப்படிலாம் சொல்கிறேன். அதில் வந்து குண்டலி சக்திக்கு வந்து இப்போ எல்லா சாமியுமே ஒன்றுன்னு வந்தாச்சு. அப்புறம் எதுக்கு கீழே வந்து விநாயகர் இருக்காரு, முருகன் இருக்காரு, அதுக்கு அடுத்தது அம்பாள். நீ ஒரு மனுஷன் தானே நீ? ஆமாம். உனக்கு என்ன கை கால் கண்ணு மூக்கு வாயினது எதுக்குமா அதெல்லாம்? இல்லை இல்லை எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்குது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயலை செய்கிறதுக்கு. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பேர் சொல்லலை. இல்லை அதே மாதிரி அந்த ஏக்கத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள் பேர் சொல்லி வச்சுக்கணும். சரி சரி இல்லையா? அதனால அது ஒன்றும் தப்பு கிடையாது. 6 இடம் இருக்குது. அப்போ 6 இடத்துக்கு ஒரு பேர். 6 இடம் இருக்குதுக்கு நான் எந்த இடங்கன்னு கேட்க மாட்டான். அப்போ இந்தந்த இடம்னு சொன்னால் தான் நான் கேட்காதிருப்பான். அதனால் மனிதன் தான், மனிதனுக்குள்ளே இவ்வளோ ஏக்கங்கள் இருக்குதே. மனுஷனுக்கு ஒரே ஒரு ஓட்டை வச்சுட்டு மூக்கில் மூச்சு போச்சுன்னு பழிப்பானா? ஏன் வச்சா என்ன? ஏன் 2 மூச்சு வைக்கணும்? அதே மாதிரி உடல் அமைப்புன்றது பல விதமான பொருட்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு பேர், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு பேர். இதே வயிறுன்றோம், இதே மாறுன்றோம், ஒரு உடம்புக்குன்னு சொல்லுவேன்னு. அது மாதிரி சக்கராவுக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அப்புறங்க ஐயா, விந்து நிலை விந்தை கொண்டா விதமான நாதம் அது குருவாய்ப்போன்னு சொல்கிறேங்க. ஒரு கர்ப்பகிரகத்தில் ஒரு ஈஸ்வரன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பின்னாடி ஒரு விளக்கு கொளுத்துறாங்க. அந்த ஒரு விளக்கில் ஃபஸ்ட்டு 3 விளக்காக பார்க்குறவங்களுக்கு 3 விளக்காக தெரியுது, 4 விளக்காக பார்க்குறவங்களுக்கு 4ஆக தெரியுது, 5 விளக்காக பார்க்குறவங்களுக்கு 5ஆக தெரியுது. அப்படி இந்த குணத்தங்கள்லாம் குறிச்சிட்டு வரும்போது 6 குணங்கன்னு ஐயா சொல்லியிருக்காரு. 8 9 நவகிரகங்கள், 16 செல்வங்கள், 18 உபதேசங்கள், 36 தத்துவம், 48 மந்திரம், 64 கலை அப்படின்னு அந்த விளக்க மொழியுமே சொல்கிறாங்க. அது வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், அவங்க புரிஞ்சுக்கிற பக்குவத்தை பொறுத்து வரும். அப்போ வந்து முதுகு பின்னாடி ஒரு விளக்கை கொளுத்தனா இத்தனுடைய விளக்கும் தெரியுது மனுஷனுக்கு, அந்த விளக்கை கொளுத்தாமே. அப்போ வந்து அதனுடைய விளக்கம் வந்து கொஞ்சம் தெளிவாக எங்கெங்கெல்லாம் எரியும், அது எந்த இடத்துல போனால் தெரியும் ஓரளவுக்கு. இதை இப்படி பார்க்கக்கூடாது சாமி, இதை இப்படி பார்க்கவே கூடாது, இந்த பொருள் படி பார்க்கவே கூடாது. அதோட உண்மையான தன்மை என்ன? ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு விளக்கு எரியுது, அந்த விளக்கு பின்னாடி கண்ணாடிகள் இருக்குது. கண்ணாடி ஒரு கண்ணு ஒரு துண்டாக இருக்குது, பல துண்டுகளாக இருக்குது. பல துண்டுகளாக இருக்கிறதுனால பல ஒளிகளாக இருக்குது, பல திரிகளாக இருக்குது, பல வெளிச்சமாக இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நேராக பார்க்குறோம், ஒரு நாளும் விளக்க பார்க்கறதில்ல, அந்த பின்னாடி இருக்கிற பல வண்ணத்தை பார்க்குறோம். இதுதான் மாயை. இவ்வளோ விளக்குக்கும் சாட்சியாக இருக்கிறது முன்னாடி எரிஞ்சுன்னு இருக்கிற அந்த ஒரே பொருள் தான். இந்த ஒரு பொருள் இங்கே எரியலன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய விஷயத்துக்கும் வேலை இல்லை. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போனோம்னா கண்ணாடி மாளிகைன்னு ஒன்று இருக்கும். அந்த கண்ணாடி மாளிகையில் சிவபெருமான் நடுவில் இருப்பார். அவரை சுற்றி இந்த இதே போல் கண்ணாடி மாளிகை உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் போனவுடனே நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணாடியை பார்த்துக்கிட்டே போய் கண்ணாடியை பார்த்துக்கிட்டே வெளியே வந்துடும். ஏன்னா அவ்வளோ வடிவம் இருக்கும். சரிப்பா, இவ்வளோ பார்த்துட்டு வெளியே வந்துட்டோமே, இதுக்கு சாட்சியாக ஒரு பொருள் இது, அதை பார்க்கறதுக்கு கவனிக்காம விட்டோமே. கோயிலுக்குள்ளே போய்க்கிறோம், இதுக்கு சாட்சி பொருள் ஒன்று இருக்குதுன்னு நம்ம சித்துக்கே வரல, நம்ம சித்தத்துக்கு தெரியல, அறிவுக்கும் தெரியல. அப்போ இதை மறைச்சது யார் சாமி? மாயை. நம்மளை உண்மை பொருளை காட்டாமல் பொய் பொருளை காட்டி மயக்க வச்சு அதை உண்மையை பார்க்காமலே அதில் கவர்ந்து வெளியே போயிட்டோம். ஒரு நாளும் இங்கே இறைவனை பார்க்கவே இல்லை. இவன் இல்லைன்னு சொன்னால் இத்தனை வடிவத்துக்கும் இங்கே வேலையே இல்லை. அப்போ மாயோட தத்துவம்னா இதை காட்டுறதுக்காக தான். இறைவனே இருந்தால் கூட நீ இறைவனை பார்க்காம பின்னாடிக்கிற அந்த மாயைகளை சிக்கி தவிக்கிறான் மனுஷன் அப்படின்றதுக்காக தான் இறைவனை முன்னாடி வச்சுட்டு மாயை பின்னாடி வச்சான். ஆனால் நம்மளோட போதாத காலம் இறைவன் முன்னாடி இருந்தாலும் இறைவனை பார்க்காம பின்னாடிக்கிற மாயையில சிக்கி தவிக்கிறோம். அதுக்கு தான் சாமி கேட்டுங்க. இது அர்த்தம் சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியாமல் அந்த ஒரு விளக்கு நம்பிக்கிட்டு எரிஞ்சாலே அத்தனை விளக்கு எரியுது, அதெல்லாம் மறந்துட்டு அந்த ஒரு விளக்கே கவனிக்கணும் அப்படின்றது நீ சொல்லணுன்றதுக்காக. அதுதான். அடுத்த சாமி, நம்ம ஐயா இருக்கிறாரு,
நாம் ஒரு முதல் பாடம் வாங்கிட்டு செய்கிறோங்க. இப்போ அவரே வந்து ஒரு மனிதனுக்கு நம்ம ஒரு பாடம் வாங்கிட்டார், அவர் செய்கிறாரு, அவரே வந்து ஒரு உபதேசம் கொடுக்குறார் அப்படின்னா அது உண்மையாக இருக்குமா? அதில் சந்தேகமே இருக்கக்கூடாது. இல்லை உங்ககிட்ட இருந்து அது கேட்கணும். ஏன்னா நாம் வந்து அவர் கொடுத்த கலையை செய்கிறோங்க, அவரே வந்து ஒரு உபதேசம் கொடுக்குறாருன்னா அது உண்மையாக இருக்குமா? உண்மையாக இருக்கும். ஆனால் கனவுல வந்து உபதேசம் கொடுக்க வேண்டிய வேலை அவருக்கு இல்லை. இல்லை இல்லை, கனவுல கொடுத்தது எல்லாம் எதுவும் நடக்காது. ஏன்னா இது எல்லாமே உடலோட மனதோட உறவாட வேண்டிய விஷயங்கள். ஐயா சொல்லுவார், வாசின்னு ஊரெல்லாம் பேசிக்கிறான். ஊரெல்லாம் பேசிக்கிறான். ஆனால் ஊரெல்லாம் வாசி இவன் பேசுகிறானே தவிர ஒரு நாளும் வாசி இப்படி பேசிச்சுன்னு அவங்க யாரும் பேசுறதே இல்லை. வாசியை பற்றியே பேசினுக்கிறான். இப்போ நாவும் பகலும் பேசினுக்கிறான். அவன் என்ன பண்ணான்? வாசியை பற்றி பேசுறது நிறுத்திட்டு வாசி என்கிட்ட எப்படி பேசிச்சுன்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசி இவன் பேசுகிறான், வாசி பேசுறதை அவன் கேட்கவே இல்லை. அதனால் ஏதாவது பயன் இருக்கா? பயன் இல்லை. புரியுதுங்களா? அப்போது வாசின்ற ஒரு விஷயத்தை அடையணும்னு சொன்னால் மனமும் உடலும் இல்லாத கடந்து போன நிலையில தான் இந்த மூச்சானது வாசியாக மாறும். அப்போ யாரும் அங்கே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கப்பா. இதுதான் தத்துவம். அப்போது மனசோடு வாழக்கூடிய எல்லாருக்கும் உபதேசங்கள் கனவுல நடக்காது. அது நேரடியாக ஒரு குரு தீட்சை மூலமா மட்டும்தான் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம அபிமானத்தினால, குரு மேலே வச்ச அபிமானத்தினால நமக்கு நடந்த விஷயங்களை இது உபதேசமாக இருக்குமோ அப்படின்னு நாமளே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிறோம். அதுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. மாயை பெரிய சக்தி உள்ளது. ஏன் இது சொல்கிறேன்னா, சில பேர் வந்து ஒரு உபதேசம் வாங்கியிருப்பாங்க, 2 உபதேசம் வாங்கியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வந்து இத்தனை பாடம் வாங்கிட்டேன் அத்தனை பாடம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு மற்ற ஒருவர்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் தான் தப்பாக போயிடும்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதனால் இது கேட்டேங்க. சரி. அடுத்தது, எவ்வளோ பாவம் செய்தாலும் சரி புண்ணியம் செஞ்சிருந்தாலும் சரி, அவன் இறந்த பிறகு அந்த ஆத்மா மீண்டும் வந்து ஒரு தாயினுடைய கிரகத்தில் பிறக்கிறான். அப்போ வந்து ஒரு தெய்வ சக்தியை அடைஞ்சு அவனும் ஒரு குழந்தையும் தெய்வமாகவே பிறக்குது. அந்த தாயும் வந்து கடவுளாக நினைத்து தான் அந்த குழந்தைய பிறத்து எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த தாய் பெத்த தாய்க்கும் சோறு போடாமல் தந்தைக்கும் அந்த ஒரு சில இதெல்லாம் கொடுக்காம ஒதுக்கி வச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ வந்து யார் புண்ணியம் பண்ணி இருந்தால், என்னுடைய இது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தப்பு பண்ணுறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த குழந்தைங்க வச்சுன்னுக்கிற மாதிரி காட்சியாக தெரியும். சில பேர் ரொம்ப ஒடுக்கம் அப்படியே இருக்கிறவங்க தாய் தோப்புல என்ன பண்ணுறாங்க, சாப்பாடெல்லாம் போடாமல் அவங்கள ஒதுக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படி வளர்த்த பிள்ளைங்களே தள்ளி வைக்கிறாங்க. இது நம்ம ஐயாவுடைய பாடத்தில் வந்து சில பேர் தீட்சையெல்லாம் வாங்கி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இதை நம்ம இப்போ சீடர்கள்லாம் நம்ம ஆளுங்கள்லாம் இருக்குங்க, நாங்களாம் இந்த கலையில் கற்றுட்டு எந்த மாதிரி போனால் தாய் தகப்பனுக்கெல்லாம் நல்ல விதமான சாப்பாடு கொடுத்து அவங்கள ஒரு கடவுளாகவே மதிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு இறைவனை யாரும் பார்த்ததில்லை. இறைவன் நம்மளை படைக்கவும் இல்லை. சரிங்களா? அப்போது இறைவனுக்கு சாட்சியாக ஒரு வீட்லையும் இருக்கிறவங்க தான் பெற்றவங்க. அப்பாவும் அம்மாவும் யாருன்னு சொன்னால் இறைவனுடைய மறுவடிவம். நான் என்னுடைய கர்மாவுக்கு தான் நான் பிறக்கிறேன். உண்மையை சொன்னால் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் யாருன்னு சொன்னால், உண்மையான அப்பா அம்மா யாருன்னு சொன்னால் என்னுடைய கர்மா தான். இவங்க இல்லைன்னு சொன்ன, இந்த கர்மான்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நான் பிறக்க வேண்டிய வேலையே இல்லை. அப்போது ஒரு தாயையும் தந்தையும் கொடுத்து என்னோட பிறவிக்கு பலனை அவங்களுக்கு வயிற்றில் பிறக்க வச்சு நான் கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய 2 ஜீவன் யாருன்னு சொன்னால் இந்த தாயும் தகப்பனும். இவங்க இல்லைன்னு சொன்னால் எனக்கு முக்தியும் இல்லை, மோட்சமும் இல்லை. எவ்வளோ பெரிய ஞானத்தை அடைஞ்ச மகன்களாக இருந்தால் கூட ஒரு நாளும் தாயை விட்டு கொடுத்ததே இல்லை. ஆனான பட்டினத்தார் ஞானத்தை அடைஞ்சி எல்லாம் உணர்ந்த நிலை வந்தால் கூட தன்னோட தாயோட ஈமை கிரியைகள் முடிகிற வரைக்கும் அந்த ஊரோட எல்லையிலேயே காத்துட்ருக்கார். எதுக்காக? எல்லாத்தையும் அடைஞ்சவனுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லையே. ஆனால் போகலை. இது
அந்த வயிறில் இருந்து அந்த வயிறு இல்லை, அவங்க சுமக்கலை, 10 மாதம் சுமக்கலைன்னு சொன்னால் இந்த பட்டினத்தாருக்கு வேலை இல்லை. அப்போ நாம் பிறக்கத்துக்கு இறைவன் போல கருணை வச்சு காப்பாற்றி என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்த சேர்த்த தெய்வம் யாருன்னா முதல்ல இந்த தாயும் தகப்பனும். அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை சாப்பாடு போடுறேன், நடு வீட்டில் செவ்வாய்க்கிழமை சாப்பாடு போடுறேன், கோயில் குளம் போய் சுற்றுறேன். இதையெல்லாம் விட ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தாயும் தகப்பனையும் மனம் கலங்காமல் காப்பாற்றினாங்கன்னு சொன்னால் இறைவனுடைய பாதை ரொம்ப சீக்கிரமாகவே திறப்போம். சரிங்களா? வெறும் முரட்டுது நான் பாடம் பண்ணுறேன், யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஐயா சொல்லிட்டாரு, பாசமே இருக்கக்கூடாது, கருணையே இருக்கக்கூடாதுன்னு. பெற்றவங்கள விட்டுறக்கூடாது. நீ பொண்டாட்டியை கூட விட்டுடலாம், புள்ளியை கூட விட்டுடலாம், ஆனால் தாயும் தகப்பனையும் விடக்கூடிய அந்த விதி யாருக்குமே கிடையாது. நீ உன்னை கூட தானம் பண்ணிடலாம், ஆனால் பெற்றவங்களை காப்பாற்றி அவங்க ஆயுள் முழுக்க காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு மகனுடைய கடமை. ஏன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தாலும் பெற்றவனுக்கு முன்னாடி நீ பிள்ளையை தவிர ஒரு நாள் உன்னால் அப்பனாவே ஆக முடியாது. புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு முன்னாடி நீ மண்டிக்கிட்டு தான் ஆகணும். ரமணர் என்ன பண்ணார்? கடவுளே இல்லைடா, நீ தாண்டா உலகம், உன்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை உனக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு வழியை நான் சொல்லித்தரேன். நான் யாருன்ற கேள்வியை எப்பவும் கேட்டுனேரு. அந்த கேள்வியோட முடிவான பதிலை உனக்கு எப்போ கிடைக்குதோ அது வரைக்கும் இதை விட்டுடாதுன்னு சொன்னார். அவர் ஒரு நாளும் கடவுளை போய் கும்பிடுன்னு சொல்லவே இல்லை யாருக்கும். ஒரே ஒரு சூட்சமம், நான் யாருன்ற கேள்வியை என்றைக்குமே விடாத அப்படின்னு சொன்ன அவர் ஒரு நாள் திருவண்ணாமலையை சுற்றிட்டு வர்றாரு. சுற்றின்னு வந்துனேங்கிறாரு, சீடர்களும் கூடவே வராங்க. இவர் பேச்சை கேட்டு இப்போ யாரும் கோயில் குளத்துக்கெல்லாம் போகிறதே கிடையாது. எல்லாரும் நான் யார் நான் யாருன்னு மனசளவில் கேட்டுக்கின்னு இவரையே ஃபாலோ பண்ணின்னு வராங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு? அருணாச்சலம், யார் அவர்? அம்மனும் அப்பையம்மா 2 பேரும் ஊர்வலம் வராங்க, கிரிவலம் அவங்களும் வராங்க. அவங்கள பார்த்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு? உதால்னு காலடியில் ஊந்து கும்பிட்றாரு. எல்லாருக்கும் ஒரு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏயா உன் பேச்சு நம்பி நாங்கள்லாம் கோயில் குளம்லாம் போகாமல் சதா நான் யார் நான் யாருன்னு கேட்க சொன்னியே, நாங்களும் அப்படி கேட்டுன்னு இருந்தோமே. இன்றைக்கி என்னடானா சாமி ஊர்வலம் வந்தோடனே ஆளாக நீ போய் உதவி, இதெல்லாம் என்ன நியாயம் அப்படி என்ன பண்ணிட்டாங்க, மனசில் வச்சுக்காமல் அவரே கேட்டாங்க. அப்போது அவர் ஒரு பதில் சொல்கிறாரு, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்பனுக்கும் அம்மாவுக்கும் முன்னாடி நீ புள்ளதாண்டா, ஒரு நாளும் பெரிய ஆள் ஆகிடவே முடியாது. வந்துக்கிறவன் வேறு யாரும் இல்லை, உன்னை படைச்ச தந்தையும் தாயும் வந்துக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி உன் ஞானம்லாம் எடுப்படாதுடா, விழுந்துடுறா காலில் அப்படின்னு எழுதாரு. அப்போது இறைவனையும் அப்படி தான் பார்க்கணும். அதுக்கு சாட்சியாக வீட்டிலே 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த அப்பா அம்மாவும் கடவுளுக்கு நிகராக எந்த புள்ள மதிக்கிறானோ அந்த பிள்ளைக்கு தான் ஞானமும் கை கொடுக்கும். புரியுதுங்களா? இவங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு இவங்கள போய் நட்டு ஆற்றுல விட்டுட்டால் முக்தியும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. நாளைக்கு இதே நிலை யார் மூலியமாவோ அவங்களுக்கும் அதே நிலை வரும். இதை தவிர்க்கவே முடியாது. சரிங்க ஐயா. சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி.
நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்.